இவ்வாறான ஒரு நிலையில் ஊடகங்கள் எவ்வாறு செயற்பட வேண்டியிருக்கு? பொறுப்புடன் செயல்பட வேண்டும். நான் சொன்னேன், நாடு என்பது வேறு, அரசாங்கம் என்பது என்பதை பொறுத்தவரை அந்த தெளிவு, அந்த புரிந்துணர்வு ஊடகங்களுக்கு இருக்க வேண்டும். அச்சு ஊடகங்களா இருக்கலாம், மின் ஊடகங்களா இருக்கலாம். இன்று ஊடகங்கள் என்று சொல்லப்படும் பொழுது கடந்த காலமா மாதிரியான ஊடகங்கள் அல்ல. இன்று ஊடகவியலாளர் என்று சொல்லும் பொழுது அவர் போர் வீரனை போல இருக்கின்றார். உங்களுக்கு நன்றாக தெரியும், கடந்த காலங்களை போல அல்ல. இன்று போர்க்களங்களில் சென்று பார்த்தால் போர் வீரர்களுடன் சேர்ந்து ஊடகவியலாளரும் செல்கிறார்கள். அவர் கொண்டு செல்லும் சாதனங்களை பார்த்தால் அவரும் ஏற்கனவே போர் வீரர் போல செல்கின்றார். அந்த அளவுக்கு போர்க்களங்களில் சென்று யுத்தம் நடைபெறும் பொழுது கூட உடலில் உள்ளே நுழைந்து சென்று நேரடியாக அங்கே இருந்து ஒளிபரப்பு செய்யக்கூடிய தகவலை தரக்கூடிய அளவுக்கு ஊடகத்துறை வளர்ந்திருக்கு, தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கின்றது. ஆகவே இன்று கூட ட்ரை மீடியா என்று சொல்வார்கள். ஒரே சந்தர்ப்பத்திலேயே ஒளி வடிவத்திலும் எழுத்து வடிவத்திலும் கூட இணையதளங்களிலே நாங்கள் ஊடகங்களை பார்க்கின்றோம். அந்த அளவு ஊடகம் வளர்ந்திருக்கின்றது. ஆகவே ஊடகவியலாளர் கடந்த காலங்கள் போல அல்ல. ஆகவே ஊடகவியலாளர் அப்படி பொறுப்புடன் பாரிய சேவை, சமூகத்தின் ஒரு நாட்டின் கருத்தாற்றலை மாற்றக்கூடிய, செதுக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் என்று பொறுப்புடன் செயல்பட வேண்டும். அந்த பொறுப்பு என்பது அரசாங்கம் என்பது வேறு, நாடு என்பது வேறு. குறிப்பிட்ட நாட்டை பொறுத்தவரையிலே என்ற உணர்வு புரிந்துணர்வு இருக்க வேண்டும். இருந்தால்தான் அந்த பொறுப்புணர்வு ஏற்படும் என்று நினைக்கின்றேன். இவ்வாறான சந்தர்ப்பத்தில் ஊடகங்கள் இந்த விடயத்திலும் கூட பல்வேறு கருத்துக்கள், கருத்து வேறுபாடுகளுடன் இருக்கின்றன. இதனை நீங்கள் எவ்வாறு நோக்குகின்றீர்கள்? ஊடகங்களை பொறுத்தவரை செய்திகள் வெளியிட வேண்டும், ஆய்வு கருத்து வேற வெளியிட வேண்டும். செய்திகள் வெளியிடுவது எந்த குறைபாடும் கிடையாது. திசநாயகம் அவர்கள் குற்றச்சாட்டப்பட்டு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. அவருக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பு இந்த அடிப்படையில் வழங்கப்பட்டிருக்கின்றது என்பது செய்தி. ஆனால் அந்த தீர்ப்பு பின்னணி என்ன, அந்த தீர்ப்பை எப்படி அரசாங்கம் அணுகியது, போலீஸ் நிலையம் எப்படி அணுகியது, சட்டவாதி திணைக்களம் எப்படி அணுகியது என்பது பற்றியான ஆய்வு என்பது வேறு. ஆனால் அந்த ஆய்வையும் செய்தியும் ஒன்றாக கலந்து தங்களது கருத்துக்களை இனவாத கண்ணோட்டத்துடன் முன்கொண்டு செல்லும் செயல்பாட்டை நான் பார்க்கின்றோம். உண்மையிலே பாருங்கள், இந்த திசநாயகம் அவர்களுக்கு ஒரு வரலாறு இருக்கின்றது. மீண்டும் மீண்டும் அவரை எடுத்துக்கொள்வது என்னவென்றால் காரணம் அவரை பற்றி மையப்படுத்தான் இந்த விவாதத்தை நாங்கள் நடத்துகின்றோம். வெறுமனே திசநாயகம் என்ற தனிப்பட்ட நபரை அல்ல, அவர் மீது விதிக்கப்பட்ட குற்றச்சாட்டையும் தீர்ப்பையும் அடிப்படை வைத்துக் கொண்டு பார்க்கும் பொழுது ஒட்டுமொத்தமாக இலங்கையினே ஊடக சுதந்திரம், மக்கள் நல்வாழ்வு ஆகிய அனைத்தும் சம்பந்தப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் சொல்கின்றேன். பார்த்துக்கொண்டு பார்த்தா அவருக்கு வரலாறு இருக்கின்றது. அவர் இன்றைய இந்த காலகட்டத்திலே பயங்கரவாத தடை சட்டம், அவசரகால சட்டம் தமிழறிஞர்களுக்கு எதிராக பெரும்பாலும் பயன்படுத்தப்பட்ட காலகட்டத்திலே தமிழ் பிரிவினைவாதம், தமிழ் பயங்கரவாதம் என்ற செயல்பாடுகள் முன்னெடுக்கப்பட்ட அந்த காலகட்டத்திலே செயல்பட்டவர் மாத்திரம் அல்ல, 1988-89 காலகட்டத்திலே தென்னிலங்கையிலே ஜேவிபி என்ற தேசப்பிரேமி வியாபாரி என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பின் இளைஞர்கள் கொத்தா கொல்லப்பட்ட பொழுது இதே மாதிரியான முறையிலே கடத்தப்பட்டு கொல்லப்பட்ட பொழுது எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங்ஸ் என்று சொன்னார்கள், டிசப்பியரன்ஸ் என்று சொன்னார்கள், போட்டு பல்வேறு செயல்பாடுகள் மூலமாக அவர் கொல்லப்பட்ட பொழுது அவற்றுக்கு எதிராக இன்றைய ஜனாதிபதி அவர்கள் அவருக்கு எதிராக ஒரு மனிதரிமை போராளி என்ற முறையிலே அந்த வரலாற்றை நான் மதிக்கின்றேன். அவர் சர்வதேச ரீதியாக சென்று இந்த பிரச்சனைகளை முன்னெடுக்கும் பொழுது அவருக்கு துணையாக இருந்த ஒருவர் தான் திசநாயகம். ஆனால் நிறைய பேர் அந்த வரலாற்றை மறைக்கின்றார்கள், திட்டமிட்டு மறைக்கின்றார்கள். ஏன் இந்த மறைப்பாடு தெரியவில்லை? திசநாயகத்தின் இன்றைய செயல்பாடு தமிழர்களுக்கு சார்பாக இருப்பதாக கருதி அவரது வரலாற்றை மறைக்கின்றார்கள். உண்மையில் திசநாயகத்தின் இன்றைய வரலாறு, இந்த செயல்பாடு என்பது தமிழர்களுக்கு சார்பானது நினைக்கவில்லை. அப்படி இருந்தால் அன்று சிங்களர்கள் சார்பாக இருந்திருக்க வேண்டும். அப்படி அல்ல, அவர் நியாயத்தின் சார்பாக, நீதியின் சார்பாக, அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு எதிராக செயல்பட்டார் என்றுதான் நாங்கள் நினைக்கின்றோம். அதுதான் இந்த நாட்டு வரலாறு பார்க்கின்றது நினைக்கின்றேன். எதிர்கால வரலாறு அப்படித்தான் பார்க்கும் என்று நினைக்கின்றேன். அதே நேரம் இந்த தீர்ப்பானது அல்லது இந்த விடயம் ஊடக சுதந்திரத்துக்கு விடுக்கப்படுகின்ற அச்சுறுத்தல் அல்லது எதிர்காலத்தில் ஊடக சுதந்திரங்கள் முடக்கப்படுவதற்கு காரணமாக அமையலாம் என்ற எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது. இது குறித்து நீங்கள் என்ன? அமையலாம் அல்ல, எச்சரிக்கை தான், பயமுறுத்தல் தான் அது. ஏனென்றால் இத்தகைய அரசாங்கத்தின் வரையறுக்கப்பட்ட நிகழ்ச்சிகளுக்கு எதிராக செயல்படுவீர்கள். ஆனால் திசநாயகத்தின் கதிதான் உங்களுக்கு ஏற்படும் என்ற முறையிலே ஊடகவியலாளர்களை பார்த்து, மின் ஊடகவியலாளர்கள் இருக்கலாம், அச்சு ஊடகவியலாளர்கள் இருக்கலாம், ஊடகவியலாளர்கள் பார்த்து, ஊடகவியலாளர்கள் மாத்திரம் ஊடக நிறுவனங்களையும் பார்த்து விடுக்கப்படும் எச்சரிக்கையாக, பயமுறுத்தலாகத்தான் இதை பார்க்க வேண்டும். அது உண்மை, அது யாரும் மறுக்க முடியாது. நல்லது, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை வழங்கிய மனோகணேசன் அவர்களுக்கு நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நல்லது நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியினூடாக மிக முக்கியமான ஒரு தலைப்பினை நாங்கள் கலந்துரையாடினோம். ஊடகங்கள் இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில் எவ்வாறு செயற்பட வேண்டும், ஊடகங்கள் எதிர்கொண்டுள்ள அச்சுறுத்தல்கள் அல்லது நிலை தொடர்பான பல்வேறு விடயங்களை இந்த நிகழ்ச்சியினூடாக நாம் கலந்துரையாடினோம். நல்லது, மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்போம். உங்களது கருத்துக்களை vimarsanam@yaatv.net என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புமாறு கேட்டு இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன்.